வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய விமானப்படையில் வேலை செஞ்ச ஒரு தமிழ் நடிகர் யார் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 1976 இயக்குனர் கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் பட்டண பிரவேசன்ற திரைப்படத்தின் மூலமாக தான் நம்ம திரையுலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள். இவங்களை டெல்லி கணேசன் கூப்பிட்டு அழைச்சவங்க தான் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் 1981 எங்கம்மா மகாராணின்ற படத்தில் நாயகனாகவும் அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா பசின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது ஒரு சிறப்பு பரிசை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 1994 தமிழக அரசால் கலை மாமன் என்ற விருதும் இவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் நிறைய குறும்படங்கள்லையும் நடித்து வந்திருக்காங்க டெல்லி கணேஷ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் கடந்த 1964 முதல் 1974 வரையிலும் 10 வருஷமாக டெல்லி கணேஷ் அவர்கள் இந்திய விமானப்படையில் வேலை செஞ்சுருக்காங்க. இதை அடுத்து சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் வந்ததுனால தன்னோட வேலையை விட்டுட்டு சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டெல்லி கணேஷ் அவர்கள் சினிமாவிற்கு வருவதுக்கு முன்னாடி தட்சிண பாரத நாடக சபை என்ற ஒரு டெல்லியில் இருக்கிற நாடக குழுவில் தான் நடித்து வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் 9 இரவு 11 மணி அளவில் டெல்லி கணேஷ் அவர்கள் தூக்கத்திலே இறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் 1981 எங்கம்மா மகாராணின்ற படத்தில் நாயகனாக நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அபூர்வ சகோதரர்கள் என்ற தமிழ் நம்ம படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் பசின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது இவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 1976 இயக்குனர் கே பாலச்சந்தரோட இயக்கத்தில் பட்டண பிரவேசன்ற திரைப்படத்தின் மூலமாக தான் நம்ம திரையுலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள். இவரை டெல்லி கணேசன் முதல்ல கூப்பிட்டவரே இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். மக்களே, உங்களுக்கும் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாரை பற்றின டீட்டெயில் வேணும், என்ன தகவல் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.